ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள பாண்டி கடற்கரையில் நிகழ்ந்த கொடூரமான துப்பாக்கி சூடு சம்பவம் உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 12 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் ஒரு சாதாரண மனிதரின் துணிச்சலான செயல் பல உயிர்களை காப்பாற்றியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாண்டி கடற்கரை பகுதியில் யூத சமூகத்தை சேர்ந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அங்கு புகுந்த மர்ம நபர்கள் 2 பேர் திடீரென துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தினர். நிகழ்ச்சி நடைபெற்று வந்த இடத்திலிருந்த மக்கள் மீது அந்த மர்ம நபர்கள் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டனர். இந்த திடீர் தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 12 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த துப்பாக்கி சூடு தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கிருந்த ஒரு நபர் அச்சமின்றி செயல்பட்டு தாக்குதல்காரரை நேரடியாக எதிர்கொண்டார். ஆயுதம் எதுவும் இல்லாத நிலையிலும் அவர் உயிரை பொருட்படுத்தாமல் முன்னேறினார். பார்க்கிங் பகுதியில் நின்று துப்பாக்கி சூடு நடத்திய மர்ம நபர் மீது கார்களின் பின்னால் மறைந்து கொண்டு அருகே சென்ற அந்த நபர் சரியான தருணத்தில் பாய்ந்து துப்பாக்கியை பறித்தார். இந்த துணிச்சலான செயல் தொடர்பான 15 வினாடி வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் கார்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்ட அகமது சட்டென தாக்குதல்காரர்களை நோக்கி ஓடி செல்வது தெளிவாக பதிவாகியுள்ளது. தாக்குதல்காரரின் கழுத்தை பிடித்து அவரிடமிருந்து துப்பாக்கியை பிடுங்கி அவரை கீழே தள்ளி அதே துப்பாக்கியை அவரை நோக்கி குறிவைப்பது வரை அந்த வீடியோவில் காணப்படுகிறது. இந்த துணிச்சலுடன் செயல்பட்ட நபர் 43 வயதான அகமது அல் அகமது என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அந்த வழியாக நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போதுதான் துப்பாக்கி சூடு நடப்பதை கவனித்த அகமது ஒரு நொடியும் யோசிக்காமல் களத்தில் இறங்கி தாக்குதல்காரரை கட்டுப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவத்தில் அகமது மீதும் 2 குண்டுகள் பாய்ந்துள்ளன. காயமடைந்த அகமது உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. மருத்துவர்கள் அவரது உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தன்னுயிரும் பொருட்படுத்தாமல் பலரின் உயிர்களை காப்பாற்றிய அகமதிற்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சிகிச்சை பெற்று வரும் அகமதை நேரில் சந்தித்து ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் நலம் விசாரித்து அவரது துணிச்சலுக்கு பாராட்டு தெரிவித்தார். People were being shot in front of him. He decided to take action and his bravery is an inspiration for all Australians. He is a very humble man.